தோழனே தோழனே ஓவியம் கைவலி சித்திரம். வானில் இருந்து வானவில் ஒன்று மண்ணில் எழுந்து வந்தது போ. இந்த உதவியை செய்தது நன்றி. நானும் ஒரு கடவுளை தான் பண்ணுங்கிறேன், அவைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி. உண்மையிலேயே கஷ்டத்தில் தான் நான் இருக்கிறேன், கையில் உதவி இல்லை. ஜோரம் வந்து நாம் படுத்தா துடி துடிப்பாம் பத பதப்பாம் தூங்காமத்தான் கண்ணு மூளிப்பாம். விளையாட இது நேரமா முருகா என் வினையாலே படும் பாடு. கோயிலுக்கு போனதில்லை பூசையும் தான் செஞ்சதில்லையே குலசாமி இங்கே இருக்க பிற சாமி எல்லாம் புறந்தா. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தர்மபுரம் பகுதியில் வந்து நிற்கிறோம். இங்கே தான் ஒரு உதவியை வந்து வழங்க போகிறோம். ஒரு பாட்டோடு ஆரம்பிச்சிருவோம். நாகிருதோம் தரிடுதோம் தீம் தன்னன்னன்னன்ன நாகிருதோம் தரிகிடுதோம் தீம் தன்னன்னன்னன்ன நாகிருதோம் தரிகிடுதோம் தீம் தன்னன்னன்ன. வானில் இருந்து வானவில் ஒன்று மண்ணில் எழுந்து வந்தது போ. மங்கை அவளது சந்திர கண்கள் சந்திர சூரியனானது போ. கண்டேன் அழகிய கொலுசு கொலுசு திருகாணியானது மனசு மனசு. இந்நாள் அனுபவம் புதுசு புதுசு. அவள் பாத கொலுசொலி கேட்கும் போது இதயத்தை காணவில்லை, அது தொலைந்து நான் தேடவில்லை. வெட்டுக்கிளியின் கால்கள் வாங்கி அட குதிக்கணும் போல இருக்கு. சிட்டுக்குருவியின் சிறகு வாங்கி அட பறக்கணும் போல இருக்கு. கோடி ஜென்மம் வாழ்ந்தேன் இந்நாளே இது உண்மைதானே, இதயத்தை காணவில்லை தொலைந்து. ரைட். இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்துட்டு உதவியை வந்து வழங்குவோம். ஜெர்மன் நாட்டிலேருந்து ஜெர்மன் நாட்டிலேருந்து ஜெயமண்ணான்னு சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்ட உதவியும், அதே மாதிரி அக்கினி பெண்ணை என்று சொல்லக்கூடிய கனடா மொன்றியலில் இருக்கிற அக்கினி பெண்ணை என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் பெண்கள் அமைப்பு, தமிழ் பெண்கள் சமூகம் கியூடெக் என்று சொல்லி இருந்துச்சுன்னா, அப்போ அந்த கனடா மொன்றியலில் இருந்து நேற்றைய முந்த நாளும் வந்து உதவி ஒன்று வழங்கியிருந்தேன். அதில் இந்த மிகுதி பணம் வந்து இருக்குது. அப்போ அதையும் இன்றைய தினம் ஒரு உறவுகள் வந்து தங்கள் உதவின்னு சொல்லி கேட்டுருந்துச்சுன்னா இப்போ அவர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த உதவியை வந்து வழங்குவோம். ஜெர்மன் நாட்டிலேருந்து ஜெயமண்ணா, அதே மாதிரி அக்கினி பெண்ணேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கனடா மொன்றியலில் இருந்து வழங்கிய உதவிகளைத்தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். வாங்க உதவியை வந்து வழங்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எங்கே கதிர எங்கே இருக்கு? வாங்க அண்ணா. வணக்கம். 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 உங்களோட பேர்? என் பேர் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அண்ணா. இந்த முகவரி? இது தருமபுரம். இது உங்களோட சொந்த காணியா? இல்லை, இது சொந்த காணி இல்லை. நான் புளியம்போன சந்திலாம் கடை வச்சிருந்தது. புளியம்போன சந்தை வருத்தமாக கிடந்து எல்லாம் இருக்குது தான். 1.5 வருஷம் வீட்டோடு இருந்தேன் நான். 1.5 வருஷம் வீட்டோடு இருந்தேன். 5 பொம்பளை பிள்ளைகள், 3 பிள்ளைகள் சும்மா திருமணம் செய்துட்டேன். 3 பிள்ளைகள் விரும்பி செய்து. அப்போ 2 பிள்ளைகளும் மனுஷி நானும் தான் இருக்கிறோம். அப்படி இருக்க தொழில் வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. கஷ்டத்தில் பார்த்தேன் சரி வராண்டு இந்த தருமபுரம் அந்த இதில் பட்டிக்கடையாண்டு சந்தையில் இப்போ பழக்கடையாண்டு சும்மா போட்டு துறந்தான். அதுக்கு கடை ஒன்றும் மாறியும் இல்லை, ஒன்றும் இல்லை, போடக்கூடிய வசதியும் இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கு டீசன்கள் பிரச்சனை. நான் இருக்கிற பழவில் வாடகை இந்த சும்மா இதாக தான் வாடகை இல்லை, கரண்ட்டும் இல்லை, தண்ணியும் இல்லை. எங்கே? நான் புளியம்போக்கணும் இல்லை இருந்த இடத்துல 1.5 வருஷமாக அதுக்கு இருந்தேன். பார்த்தேன் பிள்ளைங்க படிப்புகள் போகுது, நிலப்பாடு இதாக்கிறாங்க, டீசன் பிரச்சனை. இப்போ 2 பிள்ளைகள் உங்களோட இருக்கணும். அப்போ இப்போ ஓரளவு 1.5 மாதம் 2 மாதம் தான் தொழிற்சி வெளிக்கிட்டது. அப்போ பார்த்தேன் வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து இருப்போம் என்று சொல்லி கடைக்கு பக்கத்துலேயே எடுத்து மாதம் 5500 வாடகை. எதுக்கு? இந்த வீட்டுக்கு இருக்கிற வீட்டுக்கு கட்டி தான் பிள்ளைகளுக்கு டீசன் கையில் இன்னும் 6 மாதம் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் வந்து இருக்கிறேன். இப்போ அண்ணாவை வந்து இந்த தர்மபுரம் 8ஆம் யூனிட்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு மேசை ஒன்று வச்சு அவரால் முடிஞ்ச மாதிரி ஒரு தொழில் ஒன்று செய்கிறார். இப்போ செவளனி கச்சான் டொஃபி வெத்தலைக்கூறு அப்படின்னு சொல்லி வத்தகப்பழம்னு சொல்லி முதலுக்கு ஏற்ற மாதிரி வண்டி விற்று கைக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு அந்த எடுத்து செய்தார். அப்போ என்ன கண்டு உதவி என்று சொல்லி கேட்டிருந்தார்.
அப்போ நான் அப்படி வாரன்னு சொல்லி சொன்னால் சிறு தொழில் ஒன்று தன்னால் முடிஞ்ச இப்போ வருத்தமாக வந்து நீண்ட காலமாக இருந்தேன்னு சொன்னீங்க. 1.5 வருஷம் வருத்தம். அது என்ன வருத்தம்? அது அந்த தொழில் செய்து கொண்டிருக்க போட்டியாக வந்தது. வந்து தண்டனை அப்படி ஆஸ்பத்திரி போ சுவர்கள் கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் எல்லாம் கூடணுன்னு சொல்லி அப்படியே இருந்து சரி வரையில் அப்புறம் அப்படியே ஒரு கோயிலுக்கு போய் தான் கடைசியாக சுகப்படுத்தினேன். நீங்கள் கோயிலை நம்புறீங்க? அடிச்சிருக்கிற பட்டா பொட்டிலேயே தெரியுது நீங்கள் இவ்வளோத்துக்கு கோயிலுண்டா கடவுள்டா கடம்பாட்டு. அப்போ அந்த கோயிலுக்கு போய் கடவுள் அந்த கோயிலால் ஒரு காசும் வண்டையில் சுகப்படுத்தி விட்டேன். அதுக்கு முதல் ஞாபகம் காசு மாறி மாறி அக்காக்கள் எல்லாம் வந்து உதவி அக்காக்கள் அண்ணன் 5-10 போட்டு ஞாபகம் காசு செலவழிச்சேன் வருத்தத்துக்கு செலவழிச்சு. அப்போ அந்த காசுகளும் கொடுக்கையில் நான் உழைச்சி தாரன்ட்டு இருக்கேன். நீங்களும் இப்போ 2 பிள்ளைகளும் தான் அப்போ இப்போ இருக்க தான் பார்த்தேன். இப்போ கார்த்திகை போய் ஒரு கேட்போம், மகள் நல்லா படிக்கிறா, நல்லா படிப்பும் நல்லா பாடுவா, அது வரங்கள் அதுகள் இதுகள். அவள் சொன்ன அப்பா நான் கதைச்சி ஒழுங்குபடுத்துங்கப்பா. நான் சொன்னேன் அம்மா அப்பாட்ட ஃபோன் பண்ணி அதுக்கு இதுக்கு காசு இல்லை பார்ப்போம், கார்த்திகேயனோட கதைச்சிருக்கேன் வந்தால் கதைச்சி பார்ப்போம்னு சொல்லி தான். என்னத்துக்கு? அந்த படிப்பு அந்த படிப்புக்கும் இந்த கிளிமிசாமர் நல்லா பாட்டெல்லாம் பாடுவா. அப்படி ஒரு பாட்டை பாடி இதை செய்கிறதுக்கு. உங்களோட மகள் பாட்டு படிப்பா? படிப்பா கில்மிசா மாதிரி பாட்டு நல்லா படிப்பா. அந்த தேவாரங்கள் படிப்புள்ள நல்லா கட்டிக்காது. அப்போ 2 பிள்ளையும் நல்லா படிப்பிச்சு உத்தியோகமாக்கணும் தான் என் ஆசை. அந்தளவுக்கு என்னோட இதாக கஷ்டம்ன்றாலும் இதை போல கஷ்டப்பட்டு இந்த வந்து தான் பாருங்கள் பார்க்குறீங்க தானே சின்ன சின்ன தோட்டங்கள் இதுகள் செய்ய முடியும். இரவில் தான் இதுகள் செய்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ நாள்? இன்றைக்கு வந்து 12 நாள். 12 நாள். அப்போ நீங்கள் இப்போ மிளகாக்கண்டு இதுகள் வைக்கிறதுக்கு ஒழுங்கு செய்திருக்கிறீங்க. இந்த இதில் வச்சுருக்கேன். நான் பூசணியும் வெண்டிக்கொட்டையும் பதிவு பண்ணியிருக்கேன். முளைச்சோன்னு புரட்டி வைக்கணும். அங்கால பெக்கெட் பண்ணியிருக்கிறதெல்லாம் மிளகாக்கண்டு வைப்போம் உண்டு. கண்டு வேண்டணும், கண்டு ஒரு இடம் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கும். இரவுலாம் இதெல்லாம் அண்ணா வந்து பக்கெட்டுகளை வந்து அடித்து விட்டுருக்கிறாரு. இப்போ இதில் இந்த மண் சரி வர அவளோட இந்த மண்ணுக்கு பக்கத்தில் பக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. இது பக்கெட்டில் வச்சா என்னண்டான மாறிக்கு தெம்பாது, காய்க்கும். தண்ணி செலவு குறைவு. ஆனால் நல்ல வீட்டு தோட்டம் நல்ல காய்க்கும். மூட்டை மிளகாய் இல்லாமல் அதெல்லாம் காய்க்கும். இந்த மண் எங்கே இருந்து எடுத்தணும்? இந்த மண் பசலை இந்த எரிச்ச வெப்பம் இல்லை சருகு எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். மற்ற சின்ன சின்ன பெக்கெட்டுகள் போட்டு மிளகாக்கண்டுகள், தக்காளி கண்டு, கத்தரி கண்டெல்லாம் போடுவோம் போட்டு அதை கொண்டு கடையில் விற்கக்கூடிய மாதிரி நல்ல இனம் வச்சுருக்கிறீங்க. ஆள் வந்து இப்போ நான் வந்து பார்த்த அளவில் ரோட்டில் வந்து ஆளை வந்து கண்டு கதைச்சிருந்தேன். அப்போ கண்டு கதை கேட்க நான் இன்றைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு போனான். தொழில் முயற்சி உடைய ஒரு ஆள் அவர்கிட்ட கிடக்கிற அந்த இதை வச்சு கொண்டு இப்போ அவர் சொன்ன இவ்வளோ காலம் தான் முதல் ஒரு காலத்தில் வசதியாக இருந்தேன். நீங்கள் டிராக்டர், லேண்ட் மாஸ்டர், கெண்டர் எல்லா சனத்துக்கும் தெரியும். சகல இயக்க காலத்தில் சகல நிறுவனங்களுக்குமே கிடுகு பறிக்கிற நான் தான். ஓலை எடுத்து கிடுகு பின்னி விற்கிறது. அப்படி கொஞ்சம் வசதியாக இருந்தவர். அதுக்கு பிறகு அப்படி கட்டங்கட்டமாக அதெல்லாம் கொஞ்சம் மாற்றல யுத்தத்தில் பின்னடைவை சந்திச்சு அதுக்கு பிறகு கோழி பண்ணை வச்சுருந்தேன். பிறகு வந்து தொழில்கள் செய்திருக்கிறார். அப்போ ஏதோ ஒன்று முயற்சி செய்கிறார். அப்போ அதே மாதிரி அந்த இருக்கிற இப்போ கடைக்கும் வந்து இருக்கிற ஒரு மேசையை போட்டு ரோட்டில் வந்து செய்து கொண்டு இருந்தார். அப்போ தனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஊக்குவிப்பாக தொழில் ஊக்குவிப்புக்கு தொழில் இது செய்யுங்கன்னு சாமான தூக்கி வைக்க இடைஞ்சலாக கிடக்கு. அதோட பாதுகாப்பும் இல்லை. சாமான் அங்கே இருந்து இங்கே வீட்டை கொண்டு வரதும் கொண்டு போகும். பாப்பாப்பழம் எடுத்தால் நெஞ்சிடும். கடை என்றால் ஜாபப்படுது. இரவில் அண்ணன் 10 மணி மட்டும் வியாபாரம் செய்யலாம். 10-11 மணி மட்டும் நல்ல சனம் பெறுது. அப்போ எல்லா பெரிய காசு கடையெல்லாம் பூட்டிடுவேன். வெத்தில கூறுவாள் அது விற்கும். மற்றது விடியப்புறம் 3 மணிக்கு திறந்தால் நல்ல வியாபாரம் போகும். அப்போ விடியப்புறம் 3 மணிக்கெல்லாம் வந்து கடைன்னு இருந்தால் பூட்டி வியாபாரம் செய்து போட்டு விடிய வந்து குளிச்சு போட்டு பிறகு கடைக்கு போகலாம். கடைக்கு போகலாம். அப்படியான ஒழுங்குக்கு தான் செய்து கொண்டிருக்கிறேன். அன்னையில இதை வந்து கடை வியாபாரம் வந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அதை ஊக்குவிக்கிற விதமாக ஒரு உதவி என்று கேட்டிருந்தார். அது மாதிரி 2 பெண் பிள்ளைகள் தன்னோட வந்து இருப்பதாகவும் இப்போ வேறு படிப்புகள் இதுகளை கருத்தில் எடுத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். தான் இருந்த இடத்துல கரண்ட் வசதியோ எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார் ஆரம்பத்திலேயே. உங்களோட மகள் வந்து நல்லா பாடுவா படிப்புல கூப்பிடுங்களேன். நம்ம அம்மா இங்கே வாங்க. பவானி. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? பவானி. பவானி. பவானி எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. அப்பா வந்து சொன்னவர் நீங்கள் வந்து நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள்கிட்ட திறனை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பா சொன்ன மாதிரி ஒருக்கா பாடி காட்டுவோமா? ஓ, பவானியின் இசை மலையில் நனைய நீங்கள் தயாரா? சரிதானே? ஓ, அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டுங்களேன். முதல் கட்டமாக ஒரு பாட்டு. வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை மனமே,
கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 குரவைய வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன் குரவைய வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன் குரவைய வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன் சொல்லுங்கோ வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே முருகா வடிவேலெற்று உனை தினம் வாழ்த்தி அடியவருருக நினைவேன் திருவாய் முருகனின் ஆசி வருவோம் வருவோம் வாருமே முருகா வேலவ முருகா வாருமே முருகா வேலவ முருகா வாருமே முருகா வேலவ முருகா வாருமே முருகா வேலவ முருகா வடிவேலெற்று தினையுணம் வாழ்த்தி அடியவரும் மை வாழ்த்தி மனமே 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 வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 மனமே. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி படிக்கிறீங்க. அப்பா சொன்னது உண்மைதான். நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் பாட்டு. அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி. என்னண்டு இவ்வளோ காலமாக இதை பயிற்சி செய்கிறீங்க? சின்ன வயதிலிருந்தே படிக்கிற 15 ரூபா. இப்போ இந்த ஃபோனுகளும் இல்லை, டிவி டெக்குகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிள்ளைகளுக்கு வந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்தா இப்போ கோயில் வழியாக அங்கேயும் போய் பாடுற பாடுகளை பார்த்து தான் பாட மாட்டோம். அப்படியோ? ஒரு பாட்டு கண்டு பாடைக்கு கோயிலில் வருது, அடுத்த நாள் வந்து பாடு காட்டுறோம். இந்த இப்போ இல்லை இதில் வந்து இப்போ எனக்கும் வந்து பாட தெரியும். பாடன்னு சொல்லிட்டா ஒரு முன்னுக்குள்ளே 2 லைன் 3 லைனை தான் படிப்போம். ஏன்னா அங்கே தெரியாது. முழுமையாக கேட்டு அதை திரும்ப அந்த லிரிக்ஸ் எல்லாம் உள்வாங்கி திரும்ப படித்தா தான் படிக்கலாம். இதை நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு முதல் கேட்டு அதை உள்வாங்கி திரும்ப படித்து பழகினீங்க? அப்படியா? எங்கே பாட்டை கேட்ட நீங்கள்? கோயிலில். உண்மையிலேயே கோயிலில் கேட்டு தானே? கோயிலில் கேட்டுருக்கேன். வீட்டில் கேட்டு ரேடியோ பாக்ஸ் செட் ஒன்றும் இல்லை? உண்மையா இல்லையா? என்னடா இப்போ இவ்வளோ லிரிக்ஸை பானமா எழுதி எதுவும் புத்தகத்தில் இருந்து வேண்டினீங்களா? இல்லை, நான் உண்மையாக கேட்டு தான் படித்தேன். கேட்டு தான் படித்தேன். நீங்கள் நல்ல டேலண்ட் ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட. வந்து இந்த திறமை இருக்குது. அதை வந்து இன்னும் வளர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கில்மிஷா அவையெல்லாம் வந்து சும்மா எழுந்த மானத்தில் வந்தோடனே யாருமே பாடி இசையில் இது செய்திட முடியாது. அதுக்கொண்டே அவை பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருப்பினோம். இசையை வந்து எல்லா பாட்டுகளையும் ரசித்து தங்களோட குரல் வளத்தையும் இது செய்து கொண்டு போவினோம். அப்படி இருந்தால் கட்டாயம் நாங்கள் அவங்களோட இன்னும் மேலே வரலாம்.
எங்களை நாங்கள் நம்பணும். அதே மாதிரி உங்களோட திறமை வந்து என்ன வாழ்க்கையில் எதிர்காலத்தில் இலக்கா இருக்கிறீங்க? எப்படியா என்ன வரணுமெண்டு? லோயராக வரணும்னு ஆசை. லோயராக வரணுமெண்டு தான், பாடகியாக வரணும். பொழுதுபோக்குக்கு பாட்டு. பாட்டு வந்து பொழுதுபோக்குக்கு. ஏன் லோயரில் விருப்பம்? சின்ன வயசுல இருந்தே அதை வரணும்டா. நிறைய உழைக்கலாம்ன்றதுக்காகவா இல்லை சட்டத்தில் ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவா? சட்டத்தில் ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தணும். உண்மையாவா? இப்போ ஒரு 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 போஸ்டிங்கில் வந்து ஆசைப்படுறதுக்கு காரணம் இருக்குது. அதில் வந்து இப்போ நீங்கள் லோயர்ன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள்ட்ட இசை ஆர்வம் வந்து நல்லா இருக்குது, அதையும் வந்து வளர்த்துக்கொள்ளுங்க. எல்லாம் மியூசிக் படித்து இது கேம்பஸ் போகலாம்ன்றதுக்காண்டி டீச்சராக சொல்கிற மியூசிக் படிக்கணும்னு, அதுக்காண்டி எனக்கு அந்த மியூசிக்கெல்லாம் ஆடுறோம். மியூசிக் எடுங்கன்னு சொல்லி டீச்சராகலாம் சொல்கிறது உங்களை? பள்ளிக்கூடத்துலேயும் டீச்சர் அதிபர் மாதிரி தான் நல்ல விருப்பம். இப்போ தேவாரம் படிக்கிறதுலேருந்து திருக்குறள் படிக்கிறதுலேருந்து வெள்ளிக்கிழமையில் வேலைக்குண்டு வர சொல்லிக்கிறாரு. வேலைக்கு போகணும், போய் படிக்கணும். உங்களுக்கு மொத்தம் 5 பொம்பளை பிள்ளை? 5 பொம்பளை பிள்ளை. இவா எத்தனாவது? 4வது மகள். 4வது மகள். இவா வீட்டில் இருக்கேக்கல பாட்டுகள் படிக்கல. அப்போ நீங்கள் ரசித்து கேட்பீங்க பாட்டு? நான் படிக்க சொல்லி போட்டு கவலையாக இருந்தால் படிக்க மாட்டுட்டு கேட்டு கொண்டு இருக்கேன். என்னென்ன பாட்டுகள் படித்து காட்டுவா? எனக்கு அந்த 10 பாட்டுகள் தான் விருப்பம். பழைய இடைக்கால பாட்டு, பழைய பாட்டெல்லாம் படிப்பேன். பாட்டுகள் எல்லாம் பாடுவா, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட பொறுப்பாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த 2 பொம்பளை பிள்ளையிலும் தான் இருக்கணும். அப்போ இவர் வந்து இப்போ 1.5 வருட காலமாக வருத்தத்தில் வந்து இருந்திருக்கிறார். அதே மாதிரி என் அங்கே காணைக்கிலேயே வந்து சொல்லியிருந்தார், தன் மகள் வந்து நல்லா பாடுவா, அதையும் வந்து தம்பி ஒருக்கா நீங்கள் பதிவு செய்து போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தங்கச்சி இதுக்கு முதல் மேடையில் ஏறி வீடியோக்கள் பாடி ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஆசிரியர் பாட்டுகள், ஆசிரியர் தின பாடல்கள், மற்றது அந்த சிறுவர் தினத்துக்கு பாடல், சிறுவர் தினத்துக்கு மற்ற சிவபுராணம் படிக்கிறேன், தேவாரங்கள் படிக்கிறேன். அங்கே இருந்து தான் நான் பாடுவேன். ஒரு நம்பிக்கை உண்டு. மேடையில் ஏறி படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குமே, அது எங்கே கிடைச்சது? நான் பாடுவேன்ன்றது எங்களோட தகமாக நீங்களாவே எங்கே பாட கூப்பிட்டாலும் நீங்களாக ஏறிடுவீங்க மேடையில். அப்படியா? பாட்டுகள் சங்கீதம் வெக்கப்பட மாட்டா படிப்பாங்க. அப்போ இல்லாட்டி இருந்தாலும் நான் எங்கிட்ட சொந்தக்கார உறவுகள் வந்தால் ஒரு நிகழ்வுக்கு போனாலும் என்ன கேட்பின தம்பி இருக்கப்பமான பாட சொல்லுங்க. அப்போ நான் சொன்னால் பாடுவான், மற்றபடி தண்டை இஷ்டத்துக்கு பாடுறேன். இல்லை பாடமான்னு சொன்னால் பாடுவான், பாடமான்னு சொன்னால் பாடுவான். ரைட். அப்போ இன்னொரு பாட்டை வந்து பாடி காட்டலாமே. வேறு என்ன பாட்டு நீங்கள் ரசித்து கேட்டு இன்னொரு பாட்டு ஒன்று படிங்களேன். இதனூடாக வந்து உங்களோட திறமை வந்து வெளிக்கொண்டு வரும். இதோட நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ இதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து இங்கே உள்ளாக்கள் பார்க்க உங்களுக்கும் பாடுற வாய்ப்புகளை வந்து தருவினம். இங்கே உள்ள மியூசிக் இசையமைக்கிறாக்கள் வந்து நிறைய இருக்கணும். அவையெல்லாம் வந்து கூப்பிட்டு தரைகளும் உங்களுக்கும் அதுலேருந்து ஒரு வாய்ப்பு தானே, படித்துக்கொண்டே அதை செய்யலாம். இதெல்லாம் ஒரு பார்ட் டைமாக போய் செய்கிறவே இல்லை. இல்லைன்னு காட்டே பூங்காட்டே கொஞ்சம் விரும்பி படிப்பேன். காட்டே பூங்காட்டே. சரி படிங்க, நல்ல காற்றடிக்குது, கேட்போம். காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தானும் சிறகுகள் தருவாயா, தென்றலாய் வருகிறேன் பூக்களாய் பூக்கவா, வார்த்தையாய் வருகிறேன் பாடலாய் பாடவா, காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தானும் சிறகுகள் தருவாயா, நதி என்பது ஓர் நாள் கடல் என்பதை சேரும், எப்போதுமே ஓடும் நதியாகலாம், ரோயாச்செடி போலே நீர் பூக்கலாம், இங்கே காற்றோடு போராடும் குணம் வேண்டுமே, அட உள்ளம் கையால் சூரியனை மூடிட முடியாதே, ஒரு பறவை மோதிய கோபுரம் தான் சாய்ந்திடக்கூடாதே, தோழனே தோழனே ஓவியம் கைவலி சித்திரம் ஆகுதே, ஒவ்வொரு வழியிலும் சாதனை உள்ளதே, காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தானும் சிறகுகள் தருவாயா, புயல் வீசுமே என்று கரையோரமாய் வந்து
அணைகட்டினால் அது ஓய்வதில்லை. மலை தோறுமே என்று நடுவானிலே வந்து திரைகட்டினால் மலை முடிவதில்லை. எரிமலையின் மீது தண்ணீர் ஊற்றி அணைத்திட முடியாதே. ஒரு மின்னல் கீற்றை நூலில் கட்டி நிறுத்திட இயலாதே. உன்னை யார் வெல்வது? சிற்பியின் பொறுமைதான் முத்து போல் மின்னுது. கிளைகளின் சக்திதான் கனிகளை தாங்குது. காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா? விண்ணில் செல்லத்தான் உன் சிறகுகள் தருவாயா? தென்றலாய் வருகிறேன் பூக்களாய் பூக்கவா? வார்த்தையாய் வருகிறேன் பாடலாய் பாடவா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குது. ரசித்து படிச்சிருக்கிறா, ரசித்து கேட்டிருக்கிறா அந்த பாட்டை. அதே மாதிரியே வந்து படிச்சிருந்தா கேட்கல அதே அந்த பாட்டை கேட்ட ஃபீல் வந்து கிடச்சிருந்தது. இன்னும் வரிகள் தொடராதான்ற மாதிரி தான் அமைதியாக இருந்துட்டோம் நாங்கள் வந்து. ஆனால் பாட்டு முடிஞ்ச விஷயம் எங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக கேட்குறதுக்காக அமைதியாக இருந்துட்டோம். தங்கச்சி வந்து அவட்ட வந்து அந்த பாடலை கேட்கக்கூடிய வசதி வாய்ப்பு இப்போ இங்கே இருக்கே இல்லை, அங்கே இருக்கே மறவே இல்லையோ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் பாடலை கேட்கக்கூடிய மாதிரிக்கு? சின்ன ஒரு கருவியல் இந்த விற்கிது அதுகள் வந்து வேண்டி கொடுக்கலாமே ஒன்று? நீங்கள் வேண்டி கொடுப்போம் தான் எங்கே கட்டம் கட்டமாக வேண்டி கொடுப்போம். கொண்டு செய்து கொண்டு வரல. இப்போ பிள்ளைகளும் விளக்க விளற அப்படி இப்படி போச்சு. எல்லாம் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் இல்லாதால் நான் தான் பிள்ளைத்தானே என்ன செய்தானே. இப்போ வருத்தமாக கிடக்க எங்கள் அக்கா தான் ஒரு அளவு 190% அவள் தான் காசு மாறி கடன் பட்டு 10 லட்சம் டைமில் முடிஞ்சது. என்னத்துக்கு? இந்த வருத்தம் சுகமாக்கு. வரத்துக்கு கோயில் உள்ளங்கள் எல்லாம் கொண்டு போய் இதாண்டு சரி வராமல் பிறகு எங்களோட கோயிலில் தான் சுகம் வந்தது. அதுக்காக தான் சுகப்படுத்தினார். அவரை தான் கடவுள் மாதிரி நினைக்கிறேன். போய் எங்களோட பழையம்மன் கோயில் அம்மாளாஜி தான் சுகப்படுத்தினார். ஓ, இந்த விஷயத்தை நம்புறீங்களா நீங்கள்? நான் தெய்வத்தில் கடவுள் நம்பிக்கை என்னென்றால் நானும் எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன்னு விட்டு கோயிலேயும் எனக்கு சுகம் வந்த மாதிரியா இதாண்டு தெரிய இல்லை. இந்த எங்கள் கலவட்டத்தில் பழையம்மன் கோயில் அந்த அம்மாளாஜி அந்த பைரவர் தான் என்னை சுகப்படுத்தி வருத்தத்தை சுகப்படுத்தினது. அதில் மல்லி புளியம்பொக்கோட நாகதம்பிரான்லேயும் நல்ல பயிற்சி. நான் வெள்ளி திங்களும் விரதம் ஒவ்வொரு கோயிலுக்கும் விர முடிக்க விண்ணத்துக்காக இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுதுகள் நோய் நொடி இருக்கக்கூடாது. நல்லா வழியாக விளைச்சி நல்லா வரணும். 4 பேர் மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்களோட வருத்தத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கையில் கோயிலுக்கு போய் தான் சரி செய்த நீங்கள் அப்படியா? இப்போ ஹாஸ்பிட்டலில் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்ட்டு எல்லாம் சொல்லிச்சுன்னா குளிசையில் குடிக்கையும் கட்டுப்பாட்டுற மாதிரியும் இல்லை. அப்போ என்னன்ட்டு பார்த்தால் நாளுக்கு நாள் வருத்தம் கூடிக்கொண்டு தான் இருக்குது. பிறகு வேறு கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்தா சரி வரல. பிறகு அவங்க பழையம்மன் கோயிலுக்கு வந்து தான் வருத்தம் நான் சுகமாகுது. அப்போ இப்போ சுகர்கள் ப்ரெஷர் எல்லாம் கொலஸ்ட்ரால் இப்போ இந்த கோயிலுக்கு போய் சுகம் வந்த பிறகு ஒரு 1.5 மாதமாக ஒன்றும் இல்லை. இப்போ ஏதோ ஒரு பாட்டு ஒன்று தயார் பண்ணுறீங்க ப்ரோடக்ட் படித்து பார்த்தனீங்கல்ல? இப்போ பாட்டு ஒன்று படிப்போம். ஒரு பாட்டு ஒன்று படித்து பார்த்தனீங்களா? படிக்கணும் ஒரு பாட்டு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று இப்போ ட்ரை ஒன்று கொடுத்தவா அப்படியே இல்லை? ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும் பண்ணி ஜோதிச்சிருக்கிறீங்க. அதை நான் நீங்கள் அப்பா காய்ச்சி கொண்டு கேட்க நீங்கள் அங்கே படிக்கிறத நான் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. படித்தனீங்கல்ல, என்ன பாட்டு அது? என்ன பண்ண சொல்லுங்க. முருகன். முருகன் பாட்டா? விளையாட இது நேரமா முருகா என் வினையாலே படும் பாடுதனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா முருகா கலைத்தேன் ஜன்மம் எடுத்து சலித்தேன் பொறுத்திருந்து கலைத்தேன் ஜன்மம் எடுத்து சலித்தேன் பொறுத்திருந்து உளமாற உனை நாடி உளமாற உனை நாடி உனை காண வரும்போது உளமாற உனை நாடி உனை காண வரும்போது விளையாட இது நேரமா முருகா என் வினையாலே படும் பாடுதனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா
புரிதோ நீ அறியாத கலையோ புரிதோ நீ அறியாத கலையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ விழித்தோகை மகிழ் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து விழித்தோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து விழி மேலே விழி வைத்து விழி மேலே விழி வைத்து வழி பார்த்து வரும்போது விழி மேலே விழி வைத்து வழி பார்த்து வரும்போது விளையாட இது நேரமா முருகா என் வினையாலே படும் பாடுதனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா முருகா. சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ். இந்த பாட்டு இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, விளையாட இது நேரமான்ற பாட்டு. முதல் கேட்ட வேலுண்டு வினை இல்லை அது கேட்டிருக்கிறேன். இந்த பாட்டு இப்போ தான் இங்கே கேட்குறேன். தங்கச்சி வந்து இந்த பாடல் திறமை வந்து உங்கள்கிட்ட வந்து மேலோங்கி இருக்கிறது. இந்த குரல் இப்போ எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். எல்லோரும் அதை என்ன நம்மள்கிட்ட இருக்கிற திறமையோ அதை நாங்கள் சரியாக அதை பிடிச்சி போனோம்னு சொன்னால் வாழ்க்கையில் ஃபுல்லாக வெற்றி தான். எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்றுக்குள்ளே நம்ம போனோம்னா கஷ்டப்பட வேண்டி வரும். எங்களுக்கு எது நல்லா வருது, எது இதோ இப்போ நீங்கள் வந்து லோயராக வரணும், நல்ல விஷயம் படிங்க. ஆனால் இந்த பாடல் எல்லாருக்குமே குரல் வளம் பண்ணுறது வந்து ஈஸியில் வந்து அமைஞ்சிடாது. எல்லோரும் ரசிப்பாங்க. 100 விதமான மக்கள்னா 10% பேர் தான் பாடக்கூடிய இந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய. 3வது மகளும் உங்களோட 3வது மகள் நல்லா பாடுவாள். 2வது மகள் 2வது அக்கா கல்யாணிட்டா, அவவும் நல்லா பாடுவாள். அவன் நல்லா பாடுவா. ஓ, தாயும் நல்லா பாடுவா. அந்த தாயும் நல்லா படித்தவா பாடுவா. அம்மாட்ட இருந்து தான் அந்த திறமை வந்தேன்னு சொல்கிறீங்க. படிக்கிற பாட்டையும் கேட்டு பாடமாக்குவா. அம்மாட்ட அந்த திறமை இருக்குது, பாடக்கூடிய திறமை. அது பிள்ளைகள்கிட்டையும் இருக்குது. 2 பிள்ளைகளுக்கு வந்துருக்குது. நல்ல விஷயம். அதை வந்து தொடர்ச்சியாக இது செய்யணும். எந்த பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அதை திரும்ப 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 பாடி ஒருத்தர் பாடல்களுக்கு நானும் இந்த குத்துப்பாட்டுக்கெல்லாம் நல்லா ஆடுவேன், நானும் பாடுவேன். உங்களுக்கு மிஸ் ஆர்வம் கலையில் கலை பழக்கிறேன். நான் காத்தவரா நாடகம் மாலைக்கு வாதாடி மைந்தன் சொல்லி அண்ணா நானே பழக்கிறேன். நான் ஆக்கள் பொடிகள் எடுத்து பழக்கி முறையேற்றினேன். இப்போ கனகாலம் 20 வருஷத்துக்கு இடம்பெறவங்க தான் செய்தேன் நான். இப்போ ஒரு ஆசிரியருக்கு கொஞ்சம் பழக்கி எடுப்போம். இந்த மீசை இப்படி வைக்கிறது என்னண்டா? யாரை பார்த்து இந்த ஆர்வம் வந்தது? பார்த்த முடியல, ஒரு ஆசை இருந்தது. என்னண்டு இப்படி வளர்த்து கொண்டு வந்தேன்னா இந்த வருத்தத்தோடு வளர்ந்துட்டு இது ஒதுக்கி எடுத்தேன். நான் ஒதுக்கி எடுக்க நல்லா இருந்தது. அப்படியே விட்டுட்டு. ஓ, நல்லா இருக்குது. மீசை வந்து நல்லா இருக்குது. வித்தியாசமான ஒரு கெட்டப் நல்லா இருக்குது. அப்போ தங்கச்சியும் வந்து பாடக்கூடிய ஒரு திறமையான பிள்ளை. இப்போ இனி தான் எல்லாருக்கும் வந்து தெரிய வரும். இங்கே ஒரு பாடக்கூடிய ஒரு பிள்ளை ஒன்று இருக்கண்டு. 4 பேர் அறிஞ்சா தான் எனக்கு ஆசை என்னென்னா இப்போ வெளிப்படுத்தி பாடி எனக்கு இந்த பிள்ளையோட வளர்ச்சியை தான் நான் பார்க்குறேன். என்னென்னா அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும். இந்த பிள்ளை பாடலில் கில்மிஸாட பாட்டை நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த பிள்ளையும் இப்படி ஒரு காலத்தில் பாடணும்னு சொல்லி ஆசை, பாடுவான்னு நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் இந்த பிள்ளைக்கு ஒரு டிவியோ ஒரு ஃபோனோ எடுத்து வண்டி கொடுத்து இரவுலாம் 11 மணி மட்டும் படிப்பாள். விடியப்புறம் 4 மணிக்குள்ளையும் படிப்பாள். பள்ளிக்கூடம் போய் சைக்கிள்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொப்பி எடுத்து பின்னுக்கு இருந்து படித்து கொண்டு வருவாள். அப்படியான நல்ல பள்ளிக்கூடத்திலே சொல்லி நம்ம பரமேஸ்வரன் எத்தனை பேர் சொன்னது, பிள்ளைகள் நல்லா படிக்குது, டியூஷனுக்கு விடுங்கோ, பிள்ளைகள் கட்டாயம். டியூஷனுக்கு இன்னும் விட இல்லையா? இன்னும் விட இல்லை. எங்கள் அண்ணட்ட மகள் ஒன்று கேம்பஸ் போய் படித்து நல்ல உத்தியோகம் அண்ணட்ட மகள். அப்போ அதே மாதிரி சொல்லிருக்கா என்னென்னா நானும் படிக்கணும்ப்பா, படித்து உத்தியோகம் ஆகணும். நான் சொன்னேன் 2 பேர் உங்கள் 2 பேரை நம்பி தான் இருக்கிறேன். நீங்கள் நல்லா படித்து உத்தியோகம் செய்யணும் இந்த சொல்லி ஆசையோடு தான் இந்த வீடு வாடகைக்கு எடுத்து வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன். பிள்ளைகளுக்காக தான் அண்ணாக்கும் நான் வந்து உதவி செய்வோம் அப்படின்றத வந்து இப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து பார்க்குறது. இவருக்கு வந்து உதவி செய்தால் அதை வந்து சரியாக பல மடங்காக மாற்றுவார் அப்படின்றது வந்து தெரியுது. என்றால் இருக்கிறத வச்சுக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். நாளைக்கு அதை செய்வோம், இதை செய்வோம், இது இருந்தால் தான் இதை செய்யலாம், இதுக்கு இவ்வளவு தேவை, இது இவ்வளவு இருந்தால் தான்ன்ற அவையில் வந்து வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக பார்க்குறையில் இவன் ஒருத்தன் இருக்கிற வளங்களை வச்சுக்கொண்டு ஆரம்பித்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆரம்பித்தா தான் அடுத்த கட்டத்துக்கே போகலாம். அப்போ அந்த வகையில் இப்போ இவரெல்லாம் ஒரு சிலரை வந்து பார்த்தா தெரியும். சவாரிகளுக்கு கொண்டு போகிறேன் நான். மிஷினாயிரம் பிடிச்சி சர்வத்தெல்லாம் செய்வேன். சர்வத்தெல்லாம் ஸ்பெஷலாக போடுவேன். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே புளியம்போக்கு நெய்யில் இந்த
ஒரு இதாக வந்து இந்த சர்வத்தை பற்றி எடுத்து இந்த படமெல்லாம் எடுத்து ஒரு பொண்ணெல்லாம் போட்டது. ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தங்கள திருப்பியும் காட்டுங்கங்கள இது இங்கே இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு ஞாயிறு 10 நாள் ஆகுது. 10 நாள்லேயே வந்து அலங்காலையெல்லாம் நிலையம் கொத்தி இங்கேயும் நிலையம் இரவில் தான் கொத்துறேன். இந்த நேரம் இல்லை. அந்த முயற்சியை வந்து பார்க்க ஆசையாக இருக்குது உண்மையிலேயே. இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள்கிட்ட நீங்கள் கேட்குற உதவின்றது என்ன உதவி என்ன கேட்குறீங்க? எனக்கு என்னென்னா இப்போ தோட்டத்து இதை செய்து வீட்டு செலவுக்கும் இதில் விரட்டு முண்டு செய்கிறேன். வியாபாரம் தான் என்ற கூலி வேலை செய்ய இயலாது, வேறு வேலையை செய்ய இயலாது. கடை ஒரு பெட்டிக்கடை மாதிரி ஒன்று போட்டு வியாபாரம் செய்கிறதுக்கு தான் எதிர்பார்க்குறேன். ஓ இப்போ அண்ணா ரோட்டில் வந்து பலகை ஒரு மேசை மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் வந்து இருந்து தொழில் செய்து கொண்டு இருந்தார். அப்படி இருந்து செய்கிறத பார்த்து தான் நானும் அவருக்கு ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று வழங்கணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வந்திருந்தேன். வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து 3 பாடல்களை வந்து பாடி தந்திருக்கிறா. இதை விடையும் இன்னும் பாட்டு இருக்கா? பாடுவா. ஓ இதை விட அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று படிச்சு விடுங்களேன். அப்பா நல்லா இருக்கு பிள்ளை இந்த பாட்டு இந்த பாட்டு பாடுங்கொண்டா பாடுவா. அப்படியா? அப்பா கூட வேலுண்டு வினையில் அந்த பாட்டு தான் அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு. 50 கிலோ தங்கொண்டாயன் தங்கச்சி 100 எண்ண பந்தந்தாயே ராசாத்தி சென்னையில் என்ன போல பணக்கார யாரும் இல்லை குணத்தில் கோடீஸ்வரியை கூட பிறந்ததாலே நான் சிரிச்சா நீ சிரிப்பே நாளுதா நீ துடிப்பே தேனாண்டாள் தெய்வம் நீ அம்மா நீ அன்னையில்லா பிள்ளைதானம்மா கருப்பு நிற தங்கொண்டாயே அண்ணந்தா வந்து நின்னா வண்ணலூர் சிங்கந்தா சென்னையில் என்ன போல பணக்காரி யாரும் இல்லை கோணத்தில் கோடீஸ்வரியை கூட பிறந்ததாலே நான் சிரிச்சா நீ சிரிப்பே நாளுதா நீ துடிப்பே மதுரை வீரசாமி நீயா நீ அன்னையில்லா பிள்ளைதானையா கோயிலுக்கு போனதில்லை பூசையும் தான் செஞ்சதில்லையே குலசாமி இங்கே இருக்க பிற சாமி எல்லாம் புறந்தா பாசமலர் படம் இருக்கு நல்ல தங்கை கதை இருக்கு இந்த தங்கை கதைக்கு பின்னால் அந்த கதையெல்லாம் புறந்தா நோய் வந்து நாம் படுத்தா துடி துடிப்பா பத பதப்பா தூங்காமத்தான் கண்ணு மூளிப்பா நோய் வந்து நாம் படுத்தா துடி துடிப்பா பத பதப்பா தூங்காமத்தான் கண்ணு மூளிப்பா தாய போல ஒருத்திடா என் தங்கச்சி இந்த தப்பு கோடி உறவு தாயை தச்சு கோடியோ 50 கிலோ தங்கொண்டா என் தங்கச்சி 100 என்ம பந்தந்தாயே ராசாத்தி சென்னையில் என்ன போல பணக்கார யாரும் இல்லை கோணத்தில் கோடீஸ்வரியை கூட பிறந்ததாலே நான் சிரிச்சா நீ சிரிப்பே நாளுதா நீ துடிப்பே தேனாண்டாள் தெய்வம் நீ அம்மா நீ அன்னையில்லா பிள்ளைதானம்மா ஏடெடுத்து படித்ததில்லை எழுத்தாணி பிடிச்சதில்லை எங்க அண்ணன் போல அறிவாளி எங்கு வெள்ளக்கார துறையும் இல்லை நம்பியாரும் மீசதா எம்ஜிஆர் மனசுதா இவே பாசக்கார திப்பந்தா வாழும் இடமும் குப்பந்தா ஜோரம் வந்து நாம் படுத்தா துடி துடிப்பாம் பத பதப்பா தூங்காமத்தான் கண்ணு மூளிப்பாம் ஜோரம் வந்து நாம் படுத்தா துடி துடிப்பாம் பத பதப்பா தூங்காமத்தான் கண்ணு மூளிப்பான் உடம்புக்குள்ளே உசுறு இருக்குன்னு சொல்வாங்க ஏ உசுறு மட்டும் எதிரணிக்குது பாருங்க ஓ கருப்பு நிற தங்கொண்டாயே அண்ணந்தா வந்து நின்னா வண்ணலூர் சிங்கந்தா
சென்னையில் என்ன போல பணக்காரி யாரும் இல்லை, கோணத்தில் கோடீஸ்வரைய கூட பிறந்ததாலே நான் சிரிச்சா நீ சிரிப்பே, நாளுதானே துடிப்பே, மதுர வீரசாமி நீயா, நீ அன்னையில்லா பிள்ளைதானையா. சூப்பர் சூப்பர். கேட்டுக்கொண்டே இருக்கலாமா? அப்பா சொன்னது உண்மைதான். எனக்கு கவலையெல்லாம் இருக்கிற நேரம் பிள்ளைய படின்னு சொல்லுவேன், படித்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம்னு சொல்லி உண்மையாகவே நல்லா படிக்கிறீங்க தங்கச்சி. அதை இன்னும் அப்படி அந்த திறனை வளர்த்துக்கொள்ளுங்க. உங்கள்ட்ட இருக்கிற தனித்திறமை எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய பாடகியாக வந்து வரணும். எங்கேயோ ஒரு இடத்துல காத்தியண்ணா தான் முதல் வந்து என்ன பதிவு செய்து போட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுதான் எனக்கு விருப்பம். வருவீங்க நீங்கள் இப்போ எல்லாத்தையும் இப்போ ஒரு கட்டத்தில் எங்கே ஒரு இடத்துல நல்ல ஒரு நிலைக்கு வந்து வருவீங்க. இருக்கிறான் அந்த என்ன இதில் வேலை செய்கிறாங்க, இசைக்குழு மாதிரி தான் படித்து எல்லாம் அனுப்பிடுறேன். உங்களுக்கு தெரியுமா அவர் இந்த இதில்? ஓ, ஆள் இசைக்குழு ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிறாரோ? அவர் தான் இப்போ அனுப்புங்க தொடங்குவோம். இல்லை அது தெரியும் எனக்கு. அவரோட போய் கொண்டு கதைச்சி இது மினாக்கடை எனக்கு இந்த வசதி எல்லாம் பிரச்சனையாக கிடக்கு. இங்கே வீட்டு சீவியத்துக்கு பார்க்கணும், வருத்தத்துக்கு பண்ண கடங்கார இனம் இல்லை. இல்லை எனக்கு அது விளங்குது. இப்போ இசைக்குழுக்கள் இங்கே கோயில்களுக்கு பாடல் அமைக்கிறது, தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு பாடல் அந்த ஒரு சாமத்தியோட வேறு இதுக்கண்டு எழுதி பாட்டு படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய இதுகள் இருக்குது. நல்ல குரல் வளம் இருந்தால் அப்படியான இதுக்கு தான் பாடுவோம். இப்போ நானும் என்றால் இப்போ நானும் ஓரளவு அண்ணாவி மாதிரி தானே பாட்டுகள் பாடுறது கொண்டுறது ஒரு இது இசைக்குழு மாதிரி ஒன்று செய்வோம் ஒன்று தான் திட்ட வாய்ப்புகள். மற்ற 3வது 5வது பிள்ளையும் பாடுவோம் ஓரளவு. இப்போ நாங்களும் இந்த காசுக்கின்ற ஒரு கோயிலில் போய் ஒரு முதல் தொடங்கி பிள்ளை பாட அப்படி ஒரு செய்வோம், நேசனையும் கூப்பிட்டு செய்வோம்னு தான். இல்லை கட்டாயம் செய்யலாம். அதுவும் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய செயல்பாடு. என்னென்றால் இது பாடுறது, நாடகம் ஆடுறது, இதுகளில் விருப்பம் கூட. அதோட கூடியப்பாம் ஐயப்பன் மாலை போடுறேன். நான் போன வருஷம் போடையில் மகள் பெரிய பிள்ளை ஆகணும் அப்படியே போடையில். இந்த வருஷம் கண்டிப்பாக 2 மாதம் கிடக்கு 3 மாதம் போடுறது. ஐயப்பன்டா கண்டும் விருப்பம். ஓ, கடவுள் பக்தி உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. அந்த பக்தியை பயன்படுத்தி தான் நீங்கள் உங்களை உளவியல் ரீதியாக யாரோ ஒரு ஆள் சேதப்படுத்திட்டாங்க. இப்போ செய்வின சூனியம் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால், என்னட்ட கேள்வி கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் பர்சன் இருக்கிறாங்களா யாருமெண்டா கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படி ஒரு தரம் இல்லைன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னு சொன்னால், எனக்கு அதை பற்றி தெரிஞ்ச விஷயம். நான் அதை தேடி பார்த்ததில் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் எவ்வளோ யார் ஒருவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அவரை அந்தளவில் தான் வச்சு அதை வந்து செயல்படுத்தலாம். நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து செயல்படுத்த இல்லாது. நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, இறை நம்பிக்கை நல்ல ஒரு சிறப்பானது. ஆனால் இந்த மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் என்று சொல்லப்படுற இந்த விஷயங்களில் வந்து ஒருத்தரை வந்து உடல் ரீதியாக சேதப்படுத்துறதுக்கு அவருக்கு ஏதாவது உணவில் ஒரு மூலிகையோ சாப்பாட்லேயோ எதனோட கலந்து கொடுத்து தான் அவருக்கு வருத்தங்களை ஏற்படுத்தலாம். இது தந்திரம்னு சொல்கிறது. அதை கடந்து வேறு அந்த கொண்டாந்து சும்மா அப்படி சூனியம் வச்சு இது செய்து ஒருத்தனுக்கு சாப்பாட்டோட ஒன்றை கலந்து கொடுத்து அவனோட உடல் ரீதியாக அவனை இது செய்ய பண்ணலாமே ஒழிய அதை கடந்து எந்த ஒரு விஷயமும் யாராலையும் செய்யலாது. அப்படி ஒருத்தன் செய்ய இயலுமான்னு சொன்னால் அவன் அதை வச்சுக்கொண்டு எவ்வளவு அவனோட வாழ்க்கையை எவ்வளவு செய்வான், எவ்வளவு இந்த சாத்திரங்கள் சூனியங்கள் இதுகள் செய்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்க டெவலப் பண்ண எல்லாமே இருக்கிறாங்க. இதை வச்சு தான் அவங்களே இதை சொல்லி காசை வந்து வேண்டுறது, ஆக்கள்கிட்ட வேண்டுறதும் இது செய்கிறதும். அப்போ அந்தளவு ஒரு ஆற்றல் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது செய்கிற ஆற்றல் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆற்றலை சரியாக வந்து பயன்படுத்துவாங்க. இதை வந்து நம்ம கதைச்சா மாடுகள் எல்லாம் சவாரி அந்த மாடுகள் இல்லாமல் நல்லா வளர்க்குற மாடுகள் வளர்த்துன்றக்கூடிய எல்லா இதுவுமே இருக்குது. மாடெல்லாம் நல்லா வளர்ப்பேன். சவாரி பிளான் கண்டுகள் எல்லாம் விட்டு கட்டி வளர்க்கலாம். ஓ, முதல் வண்டியில் 9 வருஷத்து வண்டியில் 7 சொல்லி மாடு எல்லாம் வச்சுருந்தேண்ணா. அதெல்லாம் வச்சுருந்தேண்ணா. நான் என்ன உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட அதிக அளவு உங்களோட பொட்டும் நீங்கள் வச்சுருக்கிற இதுகள் எல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து படிக்கிற பக்தி பாட்டுகள் இதுகள் எல்லாம் வச்சு பார்க்க உங்களுக்கு இறை நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் குடித்த குளிசையில் தான் உங்களுக்கு வேலை செய்திருக்கு. ஆனால் கோயிலுக்கு போய் அதை எழும்பிட்டுன்னு சொல்லி சொல்கிறீங்க. அது அங்கே ஒரு மன நம்பிக்கையை மன தைரியத்தை தந்துருக்கு. அவங்க கொடியேற்றேன் வியாழக்கிழமை கொடியேற்றேன், இன்றைக்கு விரதம் நான். அப்போ போய் தான் சாப்பிட்டுட்டு கோயிலில் விரதத்துக்கு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு வந்து கடையில் நிற்க தான் நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் இறைவன் செயல். ஓ, எல்லாம் நான் ஓ உங்களோட வந்ததுக்கு வந்து வளர்த்து நம்ம காய்ச்சி முன்னாடி செய்கிறீங்களா, அதுக்கும் நான் சரி என்ன சந்தோஷப்படுறேன்.
கட்டாயம் தங்கச்சீர திறன் வந்து வெளியே வரணும். இப்போ இந்த பதிவில் அடுத்த ஒரு பதிவுலையும் கட்டாயம் அடுத்த ஒரு பதிவும் வந்து செய்வோம். இன்னும் 2-3 பாட்டுகள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வையுங்க. நான் வந்து பதிவு செய்து போடுறேன். இன்னும் உங்களோட திறமையை வந்து வளர்த்து கொள்ளுங்க. ஒரு காலத்தில் இசைக்குழு இசைக்கச்சேரி நாங்களே துவங்குவோம். சரியா? ஃபுல் டேலண்ட் பர்சனை பயன்படுத்தி எல்லா இடங்களுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எங்களோட பாடக்கூடிய ஒரு குரூப்பை வந்து இறக்கக்கூடிய மாதிரி ஒரு குரூப்பை நாங்களே ஃபார்ம் பண்ணி அதுக்கு கொண்டு ஒரு பேர் ஒன்று வச்சு இயக்குவோம் எதிர்காலத்தில். இன்னும் உங்களோட திறமையை வந்து வளர்த்து கொள்ளுங்கள். இப்போ இவருடைய நிலப்பாடு இவர் கொஞ்சம் வருத்தமாக கிடந்து வீட்டில் உள்ள அங்கே புளியம்போக்கண பகுதியில் இருந்திருக்கிறார். அங்கே கரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படி செய்து வந்த தொழில் எல்லாமே லொஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போய் கொண்டு இருக்குது. 2 பிள்ளைகள் இருக்கணும். அவர் ஒரு டெம்பரியாக தொழில் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தொழிலை மேம்படுத்துகிற விதமாக அவருக்கு வந்து ஒரு முதல் உதவியாக வந்து ஒரு தொகை பணத்தை வந்து வழங்குறேன். யாராவது உறவுகள் அவருக்கு வந்து இன்னும் இந்த தொழிலை ஊக்குவிக்கிற விதமாக அவர் ஒரு கடை ஒன்று அமைக்கிறதுக்காக கேட்குறார். இப்போ நான் கொடுக்குற பணம் வந்து கடை அமைக்கிறதுக்கு சரியாக இருக்காது. ஜெர்மன் நாட்டில் இருந்து ஜெயமண்ணா ஜெயமண்ணான்னு சொல்லக்கூடியவர் வந்து 40,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார். ஜெர்மன் நாட்டிலேருந்து ஜெயமன்னு சொல்லக்கூடிய அண்ணா. அதே மாதிரி அக்னி பெண்ணை என்று சொல்லக்கூடிய கனடா மொன்றியலில் இருக்கிற அமைப்பு ஏற்கனவே வந்து நான் அவர்களோட உதவின்னு செய்திருப்பேன். வேறு ஒரு உறவுகளுக்கு வந்து செய்திருப்பேன். தமிழ் பெண்கள் சமூகம் கியூடெக் என்று சொல்லியிருக்கிறோம். அக்னி பெண்ணை என்று சொல்லக்கூடிய அந்த குரூப் ஊடாக 25,000 ரூபாய் தந்த பணத்திலேருந்து மிகுதி பணம் 25,000 ரூபாய் இருந்தது. அப்போ இந்த 40,000ஐயும் 25,000ஐயும் சேர்த்து மொத்தம் ஒரு 65,000 ரூபா பணத்தை வந்து அண்ணாக்கு வந்து உதவி செய்ய போகிறேன். அக்னி பெண்ணை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கனடா மொன்றியலிருந்து வழங்கியதையும் ஜெர்மன் நாட்டில் இருந்து ஜெயம் அண்ணான்னு சொல்லக்கூடிய இந்த 40,000 2ஐயும் சேர்த்து 65,000 ரூபா பணம். இந்த 65,000 ரூபா பணத்தை அண்ணா வந்து இப்போ செய்து கொண்டிருக்கிற தொழிலை இன்னும் மேம்படுத்தி செய்கிறதுக்கு அவர் பொருட்கொள்வனவுகள் அவர்கிட்ட திறமை இருக்குது. இதை வச்சு அவர் நல்லா வந்துடுவார்னு சொல்லி நம்புகிறோம். இதை வச்சு நீங்கள் ஒரு போவீங்கள் தானே வருவீங்கள் தானே பாருங்கள். எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. இந்த உதவியை செய்த அங்கேருந்து அனுப்பின அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவைகளுக்கும் சேர்த்து எனக்கு இந்த உதவியை செய்தது நன்றி. நானும் ஒரு கடவுளை தான் பண்ணுங்கிறேன். அவைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி உண்மையிலேயே கஷ்டத்தில் தான் நான் இருக்கிறேன். கையில் உதவி இல்லை. தங்கச்சிக்கும் நல்ல ஒரு பாட்டு கேட்கக்கூடிய இசைக்கருவி ஒன்று வேண்டி கொடுக்கணுமெண்டு எனக்கு விருப்பம். யாராவது உறவுகள் உண்மையிலேயே அவருக்கு வந்து அந்த என்னடா ரிப்பீட்டடாக அந்த பாட்டை கேட்காம இங்கே அடிப்படை எந்த ஒரு வசதியும் இல்லாமல் கோயில்லையும் வேறு ஆக்கள்கிட்ட ஃபோனுகள்லையும் இதுகள்லையும் கேட்குற அந்த பாட்டுகளை வச்சுக்கொண்டே இவ்வளத்துக்கு இசையில் வந்து இது செய்திருக்கிறான்னா சொந்தமாக தனக்கு ஒரு கருவி வச்சு அதில் பாட்டுகள் ரசித்து கேட்டு அந்த இசையை உள்வாங்கி திரும்ப அப்படி படிப்பாக இருந்தால் இதை விட இன்னும் டபுள் மடங்கில் டேலண்ட் பர்சனாக வந்து வருவினோம். ஒவ்வொரு தருமே வந்து ஒவ்வொரு பாடக்கூடிய நல்லா பாடக்கூடிய ஆக்கள் எல்லாம் ஸ்டேஜில் ஏறி பாடக்குள்ளே நீங்கள் நினைக்காதீங்க சும்மா அந்த டைம் தான் வந்து படிக்கிறாங்க. அந்த வீட்டில் 100 முறை பாடி ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு தான் அந்த இதில் இப்போ நீங்கள்லாம் சும்மா வந்துட்டு இப்படி பாடிட்டு போவீங்க. அப்படி படிக்க மாட்டாங்க. அந்த ராகத்தை அந்த பாட்டை வடிவாக கேட்டு திரும்ப இது செய்து திரும்ப அதோட அதே மட்டுக்கு அதே ஸ்பீட் எடுத்து அப்படி பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ நின்றாலும் விற்கப்பட மாட்டான். இல்லை ஆள்கிட்ட நல்ல சூப்பர் டேலண்ட் இருக்குது. அவள் படிக்கணும் கொண்டோனும் வேண்டோன்னா அப்பா எங்கள் அப்பா கூட கஷ்டப்படுறது நாங்கள் ஒரு அப்பாவை கஷ்டப்பட்டு நாங்கள் இருக்குதுன்னு. எவ்வளோ பணம் இருக்குது? இருங்க எவ்வளவு பணம் இருக்குன்ற ஒரு எண்ணி பார்த்து சொல்லுங்கள். ₹65,000 ரூபா. நீங்கள் தான் பிள்ளையை கொண்டே இதில் விட்றீங்களா பள்ளிக்கூடத்தில்? சைக்கிள் இல்லை படிக்கிறதுக்கு. உண்மையாகவே தங்கச்சிக்கு யாராவது படிப்புக்கு ஒரு உதவின்னு சொன்னால் சைக்கிள் எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி அவளுக்கு சின்ன இல்லை மற்றது மோட்டர் சைக்கிள் வந்து புத்தகம் இல்லை. கராச்சிக்கார தம்பியாக்கள் தான் பழைய சைக்கிள் வந்து பிடி தந்துருக்கு. இப்போ நீங்கள் ஓடி தெரியுது. உள்ளுக்கு மெயினுக்கு ஓடுறதில்ல உள்ளுக்கு ஓடுறது உள்ளுக்கு அதில் பார்க்க தெரியும். 2 மெயினுக்கு போனாலும் கூட ரவிக்காரோ ஏதோ அம்மா இந்த கடவுள் துணியத்தில் மறிக்கிறதும் இல்லை. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்சூரன்ஸ் எக்ஸிகள் உண்டு புத்தகங்கள் உண்டு. இனி மறிப்பாங்க உங்களை இனி மறிப்பாங்க. சரி அது பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் மனுஷர் என்ன எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட முயற்சி இருக்குது. அதே மாதிரி தங்கச்சிட்டே நல்ல திறமை இருக்குது. இன்றைக்கு கஷ்டப்படுற நாளைக்கு நல்லா இருக்கலாம். நல்லா இருந்தவன் எல்லாருமே கெட்டு போகிறதும் கெட்டு போனவன் நல்லா வர்றதும் இயல்பாக நடக்கிற ஒரு விடயம் எனக்கு தெரிஞ்சு.
இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த இதுலேயும் நான் இந்த உங்களை சந்தித்ததும் எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்த உடனே தான் நடக்குது, நல்லா நடக்குது. வந்த நாள் 10 நாளைக்கு அந்த வீட்டில் செய்வினை வச்சு நான் அமர்த்தி வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்து நான் 5 வருஷம் வந்தேன் அந்த வீட்டுக்கு. 5 வருஷம் இருந்து வந்து 5 வருஷமும் கையில் கிடந்தது இது எல்லாம் அழிஞ்சு ஒன்றுமே இல்லை, ஆட்கள் மட்டும்தான் மிச்சம். அதை பார்த்துட்டு தான் இல்லாதுன்னு சொல்லி உண்மையிலேயே கஷ்டத்தில் இனி தொடர்ச்சியாக கஷ்டத்திலே இருக்கிறார்கள். உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கிற வீட்டை ஒருக்கா மாற்றி பாருங்கள், இல்லை இருக்கிற வீட்டு வளங்களை மாற்றி பாருங்கள். அதில் ஒரு வாஸ்து சாஸ்திரம் ஒன்று இருக்குது. அது அதே மாதிரி இது இந்த வீட்லேயும் வந்து கழிச்சோடனே தந்த 5500 ரூபா வாடகை, குழாய்க்கு மோட்டர் எல்லாம் இருக்குது. சரி, உங்களோட பிரச்சனை விளங்கினபடியாக தான் நானும் வந்து வந்தேன். நான் உண்மையிலேயே இந்த 2 பிரச்சனையும் கருத்தில் எடுத்து தங்கச்சியோட திறமையும் வந்து வெளிக்கொண்டு வரணும், தங்கச்சிக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும், இந்தியா போய் படிக்கணும், அந்த சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அதுக்கு அந்த துறைகளில் உள்ளவர்கள் நாங்கள் எங்களோட திறமையில் வெளிப்படுத்தணும், எங்களுக்கு கிடைக்கிற மேடையில் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து இறங்கி படித்ததே உங்களோட ஒரு பெரிய வெற்றியாக வந்து நினைக்கிறேன். அதை தயங்காமல் வந்து படிச்சிங்க பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையில் உங்களோட அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது. பெரிய ஆக்களாக வருவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் முழுமையாக. சரி, வாரன். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவுலையா. நன்றி. ஓகே.